வணக்கம். நாம ஒரு விஷயத்த சரி இல்ல தவறுன்னு எப்படி முடிவு பண்றோம்? நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த பெரிய போராட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க, இந்த சுவாரஸ்யமான பயணத்துல நாமளும் சேர்ந்து போவோம். இப்போ நான் ஒரு கதை சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹெய்ன்ஸ்னு ஒருத்தர், அவரோட மனைவிக்கு கேன்சர், சாகர நிலைமையில இருக்காங்க. அவங்கள காப்பாத்த ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு. ஆனா அதோட விலை ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஹெய்ன்ஸால பாதி பணம் தான் திரட்ட முடியுது. கடைக்காரர்கிட்ட கெஞ்சியும் அவர் ஒத்துக்கல. வேற வழியே இல்லாம ஹெய்ன்ஸ் அந்த மருந்து திருடிடுறாரு. இப்போ சொல்லுங்க, ஹெய்ன்ஸ் செஞ்சது சரியா தப்பா? உங்க மனசுல என்ன தோணுது? இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க சரின்னு சொன்னாலும் சரி, தவறுன்னு சொன்னாலும் சரி, அது முக்கியமில்ல. ஆனா ஏன் அப்படி சொல்றீங்க, அந்த காரணம் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையில நீங்க சொல்ற காரணம் தான் உங்களுடைய தார்மீக வளர்ச்சி எந்த கட்டத்துல இருக்குன்னு காட்டப்போகுது. இந்த மாதிரி குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லதான் லாரன்ஸ் கோல்பர்க்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் வராரு. அவரு நம்மளோட தார்மீக சிந்தனைகளை புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான வரைபடத்தை உருவாக்குறாரு. அதாவது நம்மளோட நல்லது கெட்டது யோசிக்கிற விதம் எப்படி படிப்படியா மாறுதுன்னு இது விளக்குது. கோல்பர்க் இத 3 முக்கிய லெவல்ஸா பிரிக்கிறாரு. ஒவ்வொரு லெவல்லையும் 2 ஸ்டேஜ் இருக்கு. சரி வாங்க, ஒவ்வொன்னா என்னன்னு பாப்போம். முதல் லெவல், இத சின்ன குழந்தைங்க மனநிலைன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேரு ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி. இங்க சரி தவறு எல்லாமே அவங்களுடைய சுயநலத்தை மையமாக வச்சுதான் இருக்கும். இந்த லெவல்ல 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா மாட்டிக்கலனா தப்பில்ல. 2வது ஸ்டேஜ் எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறது. அதாவது எனக்கு ஏதாவது லாபம் இருந்தா மட்டும்தான் அந்த செயல் சரி. இங்க பாருங்க, இந்த உதாரணம் அத நல்ல விளக்குது. திட்டு வாங்கக்கூடாதுன்னு வீட்டு வேலையை செய்றேன், நீ எனக்கு ஸ்வீட் தந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். பாத்தீங்களா? ஒன்னு தண்டனையை தவிர்க்கணும், இல்லனா ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும். ரொம்பவே சுயநலமான ஒரு ஸ்டேஜ் இது. சரி, இப்போ அடுத்த லெவலுக்கு போலாம். இதுக்கு பேரு கன்வென்ஷனல் மொராலிட்டி. இங்க சுயநலத்தை விட்டுட்டு சமூகத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மள பல பேரு டீனேஜ்லயும் பெரியவங்களா இருக்கும்போதும் இந்த லெவல்ல தான் இருப்போம். இதுலயும் 2 ஸ்டேஜ் இருக்கு. 3வது ஸ்டேஜ் மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக ரூல்ஸை ஃபாலோ பண்றது. 4வது ஸ்டேஜ் அதையும் தாண்டி சட்டம்னா சட்டம், அதை மதிக்கணும், சமூக ஒழுங்கு ரொம்ப முக்கியம்னு நம்புறது. இந்த உதாரணத்தை பாருங்க. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் முன்னாடி நல்ல பேர் வாங்க, நல்லா படிப்பேன், ரெட் லைட் போட்டா நிப்பேன், ஏன்னா தான் சட்டம். ரொம்ப சிம்பிள். நல்ல பேர் வாங்குறதும் சட்டத்தை மதிக்கிறதும் தான் இந்த லெவலோட முக்கிய விஷயம். இப்போ நாம கடைசி லெவலுக்கு வந்தாச்சு. இதுதான் டாப் லெவல், போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி. ரொம்ப குறைவான பேர்லாம் இந்த நிலையை அடையறாங்க. இங்க சமூகத்தோட சட்டத்திட்டங்களையும் தாண்டி உலகத்துக்கே பொதுவான சில கொள்கைகளின் அடிப்படையில முடிவெடுப்பாங்க. 5வது ஸ்டேஜ்ல சட்டங்களை வெறும் ரூல்ஸா பார்க்காம மனித உரிமைகளை காப்பாத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தமா பார்க்கறாங்க. ஒரு சட்டம் உரிமையை மீறினா அதை மாத்தலான்னு நினைப்பாங்க. ஆனா 6வது ஸ்டேஜ் அதுக்கும் மேல. இங்க ஒருத்தரோட மனசாட்சி தான் அவங்களுக்கு கடைசி ஜட்ஜ். நீதி, சமத்துவம் மாதிரி விஷயங்களுக்காக நாட்டு சட்டத்தையே எதிர்க்கவும் தயங்க மாட்டாங்க. இந்த வாக்கியம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த சட்டம் சரிதான், ஆனா இது அநியாயமானது, என் மனசாட்சிப்படி தான் நான் நடப்பேன். இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு சட்டம் தப்புன்னு பட்டா என்ன விளைவுகள் வந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்த்து நிப்பாங்க. அவங்களுக்கு சட்டத்தை விட மனசாட்சி தான் பெருசு. ஓகே, இப்போ நாம ஆரம்பிச்ச கதைக்கே திரும்ப போலாம். அந்த ஹெய்ன்ஸ் விஷயத்த இப்போ நாம பார்த்த 6 ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க? இந்த டேபிள பாருங்க, எல்லாம் தெளிவா புரியும். ஸ்டேஜ் 1ல இருக்கிறவர் தண்டனை கிடைக்கும், அதனால திருடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஸ்டேஜ் 4ல இருக்கிறவர் திருடுறது சட்டத்துக்கு எதிரானது, அதனால திருடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா ஸ்டேஜ் 6ல இருக்கிறவர் என்ன சொல்லுவாரு? ஒரு உயிரை காப்பாத்துறது சொத்துரிமையை விட பெரிய விஷயம், அதனால திருடுறது சரிதான்னு சொல்லுவாரு. கவனிச்சிங்களா? முடிவு என்னவா வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எப்படி மாறுதுன்னு பாருங்க. நிஜமாவே கோல்பர்க்கோட இந்த தியரி நாம நல்லதை கெட்டதை எப்படி யோசிக்கிறோம்னு புரிஞ்சிக்க ரொம்ப உதவியா இருக்கு. ஆனாலும் இதுல சில விமர்சனங்களும் இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தியரி நீதி உரிமைன்னு பேசிட்டே இருக்கு, ஆனா அன்பு கருணை மாதிரி உணர்ச்சிகளை பெருசா கண்டுக்கலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர் சார்ந்த மாதிரி இருக்குன்னு, நாம மனசுல யோசிக்கிறதுக்கும் உண்மையில செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட தார்மீக வளர்ச்சிங்கிறது ஒரு பயணம் மாதிரி. சுயநலத்துல ஆரம்பிச்சு சமுதாயத்தோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கடைசியில நம்ம மனசாட்சிப்படி உலகளாவிய கொள்கைகளுக்காக முடிவெடுக்கிற வரைக்கும் போகுது. இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்த தார்மீக வளர்ச்சி ஒரே இடத்துல நிக்காது, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, இந்த மேப்ல நீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க.